நாம் பயங்கரமாய் பாராட்டுகிற அந்த அருமையான ராஜா யுத்தத்துக்கு அவருடைய ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு மாப்பிள்ளை வீட்டிலே ஓய்வெடுக்கிறார். சரியா? பொறுப்பில் தவறு செய்தவன் அவன் அந்த யுத்தத்துக்கு போயிருந்தால் இந்த பத்சேபாள் பிரச்சனை வந்தே இருக்காது. சரியா? அப்போ தாவீது எப்படிப்பட்ட ஒருவன்? இந்த பாவத்தில் அவன் விழுவதற்கு ஆரம்ப காரணம் என்ன? செய்ய வேண்டிய பொறுப்பை செய்யாமல் சோம்பேறியாய் வீட்டில் இருந்தவன். சோம்பேறியா இருந்திருப்பானா? இருந்தான். எப்படி தெரியும்? சாயங்காலத்திலே படுக்கையை விட்டு எழும்புகிறான். மாப்பிள்ளை பகல் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கி இருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? ஒரு ராஜா இதை செய்யலாமோ? அதுவும் தாவீது. நமக்கெல்லாம் தாவீது என்ன காட்டி இருக்கிறார் தெரியுமா? உற்சாகம் உள்ளவர், வீரம் உள்ளவர், ஓயாமல் உறங்காமல் தன் மந்தைகளை காப்பவர், அப்படி இப்படி. ஆனா இங்க என்ன தெரியுமா சீன்? அவருக்காக அவருடைய சேனையே போய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. மாதக்கணக்கில் மாப்பிள்ளை இரவு தூங்கி எழும்பினது போதாதென்று பகலும் சாப்பிட்டு விட்டு தூங்கி எழும்பி சோம்பல் முறிச்சுக்கிட்டு அப்படி அந்த அரண்மனை உப்பருகையிலே உலாவுகிறார். விளங்குதா? அப்பொழுது தூரத்திலே ஒரு ஓடையிலே, இப்போ நீங்கள் கேட்கலாம் உனக்கு எப்படிடா ஓடன்லாம் தெரியும்? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். எனக்கு எங்கே இருந்துட்டா அங்கே எல்லாம் எனக்கு தெரியும். சரியா? சும்மா கற்பனையில் சொல்லலை. ஒருத்தி குளித்து கொண்டிருக்கிறதை பார்த்தான். பார்த்தவன் மயங்கி போனான். இவனுடைய இச்சை லேசுப்பட்ட இச்சை அல்ல என்று இதிலிருந்து தெரிகிறது. ஏன் தெரியுமா? இப்போ நான் கொஞ்சம் இந்த சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, அதனால பயப்படாதீங்க. கொஞ்சம் யதார்த்தமாக பேசிடுறேன், கடப்புளித்தனம்னு நினச்சிடாதீங்க. ஆம்பிள்ளைகள் பெம்பிள்ளைகளுக்கெல்லாம் சோதனை வர்றது உண்மை. ஆனால் அந்த சோதனை வர்றதுக்கும் ஒரு விவஸ்தை இருக்கணுமா இல்லையா? என்ன பாஸ்டர் நந்தன் சொல்கிறீங்க? இப்போ ஒரு ஆம்பிளைக்கு ஒரு பொம்பளையை பார்க்கும்போது சோதனை வரணும்னா அந்த சோதனை வரக்கூடிய தூரத்தில் இருந்தால் தான் அவன் சோதனையில் விழுவான். ஒரு அரண்மனைக்கு எவ்வளவு பக்கத்திலே யாராவது குளிக்கிற இடம் இருக்கும்? யோசித்து பாருங்கள். அரண்மனை உப்பருகையில் இருந்து கீழே பார்க்கும் பொழுது அங்கே யாராவது குளிக்கிற இடம் இருக்குமா? எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? சரியா? அது மாத்திரமா? இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பைனாக்குலர்ஸ் எல்லாம் தாவீது காலத்தில் இருந்ததா? இல்லை. அப்படி இருக்க ஒரு உருவம், ஒரு பெண் உருவம் தூரத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து இவனுக்கு சோதனை வந்ததென்றால் எவ்வளவு கேவலமான இச்சை உடையவன் என்று யோசித்து பாருங்க. இப்போ விளங்குதா? இப்போ தாவீதை கிளின்னு கிளிக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம் இங்கே. சரி, அப்போ தான் இந்த பிரசங்கத்துக்கு வெயிட்டே வரும். விளங்குதா? பார்த்தான். பார்த்து அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இடம் மாறி போய்விட்டது. அட, ஏற்கனவே 7 பொண்டாட்டியை வச்சிருக்கேன். சரி, ஒருத்தி இல்லை 6 இருக்கு தானே. சரியா? 7 மனைவிமார் மாத்திரமல்ல 10 மறுமனையாட்டிகளும் வேறு இருந்திருக்கிறார்கள். ரெடிமேடா 16 பொம்பளைய உள்ள வச்சுக்கிட்டு எங்கேயோ குளிக்கிற ஒன்றை பார்த்துட்டு ஆள் அனுப்புகிறான், போய் விசாரிச்சுக்கிட்டு வாங்கடா யார் அது குளிக்கிறான். அதுல இருந்து என்ன தெரியுது? மூஞ்ச கூட மாப்பிள்ளை பார்க்கலன்னு தெரியுது. அத அவ்வளவு தூரத்தில் வந்து சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? 3வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எப்படி யாருன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. சரியா? அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியாகிய ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சேபாள் என்றார்கள். வந்து பர்த் சர்டிபிகேட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டானுங்க. அவள் யார் என்றால் மன்னா, நம்முடைய உரியாவின் மனைவி, அந்த நம்முடைய எலியாம் இருக்கிறாரே அவருடைய மகள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், உரியாவை தாவீதுக்கு தெரியுமா? இந்த எலியாமின் மகள் என்று சொல்லுகிறார்களே, எலியாமை தாவீதுக்கு தெரியுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த எலியாம், இந்த உரியா எல்லாம் யார் தெரியுமா? தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளில் இருவர். இந்த தாவீதினுடைய பராக்கிரமசாலிகள் என்றால்
முதலில் 3 பேர், அப்புறம் 30 பேர், அப்புறம் ஒரு 4 பேர், மொத்தம் 37 பேர். அதிலே 33 பிரதானமான பராக்கிரமசாலிகள். அந்த 33 ஒருவன் உரியா, ஒருவன் எலியாம். வசனத்தில் உங்களுக்கு காட்டட்டுமா? திருப்பி வாசியங்கள் எனக்கு 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தில் முதல் லைனை மாத்திரம் வாசிங்க. ஓகே? தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன. போதும். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன. ஆகவே அப்படியே அந்த 37 பேர்களும் வருகிறது. 39வது வசனத்துக்கு போங்க. கடைசி ஆள் யாருன்னு பார்ப்போம். ஏத்தியனாகிய உரியா. பாத்தீங்களா? அப்போ ஏத்தியனாகிய உரியா யார்? தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருவர். எலியான் யார்? 34வது வசனத்தை பாருங்கள். மாகாத்தியனானின் குமாரன் ஆகிய அகஸ்பாயின் மகன் எலிப்பேலேத், கீலோனியன் ஆகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம். ஓகேயா? அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம். இந்த எலியான் என்பவர் யார்? இன்னும் ஒரு பராக்கிரமசாலி. யாருடைய மகன்? தமிழ் எப்படி? அகித்தோப்பேல். சரி, இந்த அகித்தோப்பேல் யார் என்று காட்டட்டுமா? வேணான்னு போகுதா? சரி, பார்த்துருவேமே, அப்புறம் விஷயத்துக்கு வருவோம். அகித்தோப்பேல் யாருன்னு 2 சாமுவேல் 15:12 பார்க்கலாம். 2 சாமுவேல் 15:12. நான் உங்களுக்கு இந்த தாவீதினுடைய காவாலித்தனத்தினுடைய உச்சத்தை காட்டத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல். ஓகே, அகித்தோப்பேல் யார்? தாவீதின் ஆலோசனைக்காரன். ஓ லா லா. தெரியுதா பத்சேபாள் யார் என்று? பத்சேபாள் தாவீதினுடைய ஆலோசனைக்காரருடைய பேத்தி. ஓகே? தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருவனாகிய எலியாம், அதாவது இந்த ஆலோசனைக்காரராகிய இந்த அகித்தோப்பேலின் மகனுடைய மகள். 37 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாகிய உரியாவின் மனைவி. இந்த பத்சேபாளை தாவீதுக்கு தெரியாதா? தெரியாமல் இருந்திருக்குமா? விளங்குதா உங்களுக்கு? அப்போ அவன் பார்த்து மயங்கி ஆள் அனுப்பி யார் என்று விசாரித்து விட்டு வா என்று சொன்னால் வந்தவன் சொல்லுகிறான், வேறு யாரும் அல்ல மன்னா, நம்முடைய உரியாவினுடைய மனைவி, அந்த எலியாமின், நம்முடைய எலியாம் உன்னுடைய மகள். அப்போ இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆள் யார் என்று தெரியாமல் நான் பார்த்து விட்டேன். சரி சரி, நான் இப்படி விசாரித்தேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம், இதை மறந்து விடுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இவனை வாழ வைத்தவர்கள். இவன் அப்துல்லாம் குகையிலே அகதியாய் போய் சேர்ந்த போது சவுல் இவனை கொலை செய்ய ஆள் அனுப்பின பொழுது இவனோடு இருந்து இவனுக்காக தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து எதிரிகளோடு போராடி இவனோடு கண்விழித்து சாப்பிடாமல் உறங்காமல் இவனோடு இருந்து இவன் ராஜாவாவதற்கு உறுதுணையாய் இருந்த ஒருவனுடைய மகள், ஒருவனுடைய மனைவி, இவனுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்த ஒருவனுடைய பேத்தி, அவளை நாசம் பண்ண இவனுக்கு மனம் வருமா? அப்படியே இச்சை வந்திருந்தாலும் அந்த இச்சையை இந்த காரணங்களை முன்னிட்டாவது இவன் அடக்கி இருக்க வேண்டும் அல்லவா? யோசித்து பாருங்கள், என்ன செய்தான்? இவனுக்கு அது பிரச்சனையாகவே இருக்கவில்லை. பரவாயில்லை, உரியா அவளுடைய கணவன், அவனும் இங்கே இல்லை, எனக்காக யுத்தம் பண்ண போயிருக்கிறான். அவளுடைய அப்பன் எலியாம், அவனும் இங்கே இல்லை, எனக்காக யுத்தம் பண்ண போயிருக்கிறான். இதுதான் சந்தர்ப்பம், கொண்டு வாருங்கள் அவளை. எப்படி? இப்ப யோசிங்க, இவன் நல்ல மனுஷனா? விளங்குதா உங்களுக்கு? அதாவது சும்மா அவன் ஒரு பெண்ணை பார்த்து பாவத்திலே விழுந்து ஏதோ அந்த தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பாவத்தை செய்து விட்டான்.
என்ன செய்ய, மனிதன் என்றால் பலவீனம் உள்ளவன் தானே. சரியா? அப்படியல்ல. அமெரிக்காவிலே சட்டம், அமெரிக்காவில் சட்டம் படித்தனால அதனால அமெரிக்கன் சட்டம் தான் எனக்கு தெரியும், மற்ற நாட்டு சட்டம் எனக்கு தெரியாது. கொலை நடந்தால் அது ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டரா செகண்ட் டிகிரி மர்டரா என்றெல்லாம் பார்ப்பார்கள். ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் என்றால் திட்டம் போட்டு, இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இவன் என்ன அமெரிக்காவில் சட்டம் படித்தான்? நான் அமெரிக்காவில் சட்டம் படிக்கலை, நான் அமெரிக்காவில் மனோதத்துவம் படித்தேன்ல. அந்த நேரத்தில் சிறைச்சாலைகளுக்கு சென்று மரண தண்டனை கைதிகளோடு பேசி என்னத்துக்காக இவர்கள் கொலைகளை செய்தார்கள், இவர்கள் ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டரா செகண்ட் டிகிரி மர்டரா என்று கேஸ் ஸ்டடிஸ் செய்ய வேண்டியிருந்தது அல்லவா அந்த காலத்திலே. அப்படி போய் நான் ஊழியம் செய்த இடத்துல பல மரண தண்டனை கைதிகளுக்கு ஞானஸ்நானமும் கொடுக்கின்ற அளவுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தில் அமெரிக்காவிலே என்னை பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சும்மா ஞாபகம் வந்துச்சு சொல்கிறேன். சரியா? அப்படி அவர்களோடு பேசும் பொழுது இந்த சட்டங்களையும் பார்க்க வேண்டும், இவர்களுடைய இந்த தண்டனைக்கான காரணம். அப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் என்றால் திட்டம் போட்டு தீர்மானித்து சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொலை செய்வது. செகண்ட் டிகிரி மர்டர் என்பது தன்னை பாதுகாத்துக் கொள்ளவோ அல்லது திடீரென அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கின்ற செயலில் இன்னொருவர் இந்த நபரால் கொலை செய்யப்படுவது. சரியா? அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா? தாவீதினுடைய இந்த விபச்சாரம் செகண்ட் டிகிரி விபச்சாரம் என்று. சரியா? ஒருத்தி குளித்துக் கொண்டிருந்ததை பார்த்தான், இச்சையிலே விழுந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது, பாவத்தில் விழுந்து விட்டான். பாவம். அவன் அப்படியெல்லாம் அப்படிப்பட்டவன் அல்ல. இல்லை, இப்போ உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன், அவன் அப்படிப்பட்டவன் தான். சரியா? இல்லாவிட்டால் ஹெப்ரோனிலே 7.5 வருஷ காலத்தில் 7 மனைவிமாரை எடுத்திருக்க மாட்டான். சரியா? இப்படி இவள் யார் என்று தெரிந்த பிறகு தனக்கு வேண்டிய, தன்னோடு நெருங்கி இருக்கின்ற, தன்னை வாழ வைத்த, இப்பொழுதும் தனக்காக அங்கு உயிரை பணயம் வைத்து யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற 2 பேருடைய நெருங்கிய உறவு, தன்னோடு இன்னும் ஆலோசனைக்காரனாக இருக்கும் ஒரு வயது முதிர்ந்தவர்களுடைய பேத்தி என்று அறிந்தும் இதை செய்திருக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டிகிரி அடல்ட்ரி. சரியா? விபச்சாரம் செய்தான், அவள் போய்விட்டாள். தகவல் வருகிறது, ஒரு பெண் கர்ப்பவதியாகி விட்டாள் என்று தெரிவதற்கு கிட்டத்தட்ட 2 மாதமாவது ஆகும் அல்லவா? அங்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த அப்பாவிகள். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு, நீங்கள் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உடனே மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு தகவல் வருகிறது. அந்த தகவல் சொல்லி அனுப்பினது சம்பந்தமாய் நான் பத்சேபாளை பற்றி பேசும்பொழுது அவளை கிளி கிளி என்று கிழிப்பேன். சரியா? தகவல் வருகிறது, இதோ அவள் கர்ப்பவதியாகிவிட்டாள் என்று. உடனே ஃபர்ஸ்ட் டிகிரி கான்ஸ்பிரசி, மறுபடி ஒரு திட்டம் போடுகிறான், அனுப்புகிறான் இவனுடைய சேனை தலைவனுக்கு, உரியாவை அனுப்பு. உரியா வருகிறான். உரியா வந்தவுடன் ராஜா கேட்கிறான், தாவீது ராஜா கேட்கிறான், எப்படி இருக்கிறார்கள் சேனை வீரர்கள் எல்லாரும், தலைவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களா? யுத்தம் எப்படி போகிறது? மன்னா, எல்லாம் நன்றாக போகிறது, வெற்றி எங்கள் பக்கம்தான், இன்னும் சில மாதங்களில் முழு வெற்றியோடு வந்து விடுவோம். அப்படியா? அப்போ வா சாப்பிடுவோம் என்று சாப்பிடுகிறார்கள். தாவீதுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? இவனை சாப்பாட்டை கொடுத்து இவனை கவர்ந்து வீட்டுக்கு இவனை அனுப்ப வேண்டும். இவன் வீட்டிலே போய் தன் மனைவியோடைய சந்தோஷமாய் இருந்து விட்டு போக வேண்டும். அப்புறம் அவளுக்கு பிள்ளை பெறும் பொழுது இந்த அப்பாவியும் அந்த படுபாவியும் நினைப்பார்கள், இது இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் என்று. சரியா? சரியா? உரியா எவ்வளவு அப்பாவி என்றால், அவன் ராஜாவை முழுக்க முழுக்க நம்பினான். அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே யுத்த களத்தில் இருக்கிறது என்று யோசிக்கிறான். தன்னுடைய சக யுத்த வீரர்கள் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் நினைக்கிறான். அவன் ராஜாவுக்கு சொல்லுகிறான், ராஜாவே, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இந்த நிலைமையில் நான் வீட்டுக்கு போய் அங்கு நான் உல்லாசமாக என் மனைவியோடு இருந்து விட்டு போவதாச்சு, ஒருபோதும் அப்படி ஒரு கேடுகட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன் மன்னா. ஒருவேளை அந்த அப்பாவை வீட்டுக்கு போய் இருந்து தன் மனைவியோடு உறவு வைத்திருந்து
அப்புறம் அந்த பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை தாவீது ராஜாவினுடைய சாயலில் இருக்கிறது என்று உரியா கண்டிருந்தால் என்ன தெரியுமா அந்த அப்பாவி சொல்லியிருப்பான்? நான் என் ராஜா மேல் வைத்திருக்கிற அன்பினாலும் பக்தினாலும் கர்த்தர் என் ராஜாவின் சாயலுக்கொத்த ஒரு பிள்ளையை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருப்பான். அந்த அளவு ஒரு அப்பாவி வீரன், ஆனால் ஒரு நல்லவன் அந்த உரியா. அவனுடைய அப்பாவித்தனத்தை இவன் தனக்கு சாதகமாய் பயன்படுத்த நினைத்தான். சரி வரவில்லை. அவன் போக மாட்டேன் என்கிறான், வீட்டுக்கு போக மாட்டேன் என்கிறான். காவலாளிகளோடு அங்கே ராஜாவின் வீட்டு அந்த கதவுக்கு அப்பாலேயே படுத்து விட்டானாம். உடனே ராஜா என்ன தெரியுமா செய்கிறான்? பாருங்கள், உங்க தாவீது, என் தாவீது என்ன பண்ண, நம்ம தாவீது இந்த தடவை அவனுக்கு விருந்து செய்து மதுவை ஊற்றுகிறான், வெறிக்க பண்ணுகிறான். சரியா? நன்றாக போதை ஏறின உடன் தாவீது கேட்டிருப்பான், இன்னும் கொஞ்சம் ஊத்தவா மண்ணா, இனி ஒரு டிராம் அடித்தாலும் வெறி வந்துவிடும், ஆகவே வெறி வர முன்பு நிறுத்துவதுதான் சரி அப்படின்னு சொல்லியிருப்பான். சரியா? இப்ப சொல்றாரு, நீ வீட்டுக்கு போ. நான் அந்த வெறியில், இப்ப நம்ம எல்லாம் சில பேர் குடிகாரர்களுக்கு தெரியும், முன்னாள் குடிகாரர்கள், சரியா, செய்கிற அட்டூழியங்களை எல்லாம் செய்துவிட்டு குடியின் மேலே தங்களுடைய அந்த ஷாட்டை போட்டு விடுவார்கள் இல்லையா? குடிகாரன் பேச்சு விடிஞ்சால் போச்சு. சரியா? உண்மைதானே? சில பேர் சொன்னாங்க, ஐயோ நான் குடிச்சிருந்தேன் அம்மா, நான் என்ன சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. சரியா? அப்போ குடி வெறியர்கள் அந்த வெறியிலாவது தவறுகளை செய்வார்கள். இந்த உரியா ஓவரா நல்லவனா இருந்துட்டான், வெறியிலே கூட தவறை செய்யவில்லை. குடி வெறியிலும் அவன் சொல்லுகிறான், மாட்டேன் என்றால் மாட்டேன் தான், வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு என்ன இன்பம். இவர் தண்ணி போட்டுட்டு, சரியா, பாவம் பார்த்தீங்களா, ராஜா தண்ணி ஊற்றி இருக்கிறாரு. சரியா? அந்த இடத்துல தான் அந்த பாட்டை பாடியிருப்பாரு, எனக்கு தெரியல. நாளை முதல் குடிக்க மாட்டேன், எனக்கு தெரியாது. சரியா? சத்தியமடி தங்கம். அங்கே படுத்துட்டான் பாய. தாவீது என்ன செய்கிறான்? அந்த அப்பாவி வெளியே உறங்கி கொண்டிருக்கும் பொழுது இவன் ஒரு அவனுக்கான மரண தண்டனை கடிதத்தை எழுதுகிறான். இவன் எழுதுகிறான் அந்த சேனை தலைவனுக்கு, இந்த கடிதத்தை கொண்டு வருகிற உரியாவை யுத்தத்தில் பயங்கரமாக யுத்தம் நடக்கும் இடத்தில் விட்டுவிட்டு நீங்கள் பின்வாங்குங்கள், இவன் சாக வேண்டும். இந்த ஓலை அவனுக்கு மடித்து முத்திரை போட்டு கொடுக்கப்பட்டது. அவன் தன்னுடைய அந்த மரண தண்டனை கடிதத்தை எடுத்துக்கொண்டு யுத்த களத்துக்கு போகிறான். ராஜா மேல் எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு காலம் ராஜாவோடு இருந்து விட்ட ஒரு அனுபவம். சரியா? அந்த ராஜா தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். ஆகவே அந்த நம்பிக்கையோடு அவன் போகிறான். அந்த இடத்திலே நான் இருந்திருந்தால், நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், இது உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் யாராவது எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து ஸ்ரீலங்காவில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்க பாஸ்டர்னா, கண்டிப்பாக நான் திறந்து பார்த்து வாசிச்சுட்டு திருப்பி மூடி தான் போடுவேன். ஏன் தெரியுமா? தாவீதே உரியாவுக்கு ஆப்பு வச்சான்னா நீங்கள் எனக்கு வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் என்ன உரியாவா, நீங்கள் என்ன தாவீதா? அங்கேயே அவ்வளவு நான் உங்களை நம்பணுமா? விளங்குதா? இவன் போய் அந்த கடிதத்தை கொடுத்து அதே போல தன் உயிரை இழந்தான், செத்தே போனான். சரியா? அப்ப பாருங்கள் தாவீது எவ்வளவு கொடியவன் என்று. அந்த செய்தி வந்தவுடன் பத்சேபாள் ஒப்பாரி எல்லாம் வைத்து யூதர்களுடைய அந்த அந்த வழக்கின்படி அந்த துக்க நாட்கள் முடிந்தவுடன் அடுத்தது என்ன? திருமணம். இவர் அவளை திருமணம் செய்து கொள்கிறார். இவனுக்கு இருதயம் என்று ஒன்று இருந்திருக்கிறதா அந்த நேரத்தில்? நமக்கு அவரை எப்படி தெரியும்? தாவீதை தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன், ஏற்றவன். இந்த இவனுக்கு இருதயம் இருந்திருக்கிறதா இந்த உரியா விஷயத்திலே? யோசித்து பாருங்கள். சரியா? அன்பானவர்களே, அந்த கேடுகட்ட வேலையை செய்த தாவீதை ஆண்டவர் எந்த அளவுக்கு மன்னித்தார் தெரியுமா?
எந்த அளவுக்கு மன்னித்தார் என்றால், ஒரு வருஷத்துக்கு பிறகு நாத்தான் வந்து அவனுடைய அந்த பாவத்தை சுட்டி காட்டினவுடன் தாவீது மனம் திரும்பினார் அல்லவா. ஆண்டவர் எந்த அளவுக்கு மன்னித்தார் என்றால், தன்னுடைய புத்தகத்தின் புதிய ஏற்பாடு என்கின்ற அந்த பிரிவில் முதல் பக்கத்திலேயே இந்த தாவீதின் பெயரை பல இடங்களில் வர வைத்து இந்த வசனத்திலே தாவீது ராஜா என்று 2 தடவை சொல்லுகிறார். பல காரணங்கள் இருக்கின்றன இந்த வசனத்தில் தாவீதினுடைய பெயர் வருவதற்கு. வேறு வேறு பாடங்களிலே வேறு வேறு காரணங்களை நான் காட்டுவதுண்டு. இன்றைய இந்த பிரசங்கத்தின் அடிப்படையில் நான் காட்டுகின்ற காரணம் என்ன தெரியுமா? நான் தாவீதை அந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் காட்டினதுதான். சரியா? உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் என்று உரியாவின் பெயரை ஏன் ஆண்டவர் போட்டார் தெரியுமா? அந்த நல்லவனுடைய பெயர் ஏதோ ஒரு விதத்தில் இந்த பட்டியலில் வர வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியுமா, பிறப்பில் அவன் ஒரு இஸ்ரவேலனே அல்ல, அவன் ஏத்தியன். யார் அந்த ஏத்தியர்கள்? சுருக்கமாக சொல்லுகிறேன். முதல் ஆபிரகாம் கானானுக்குள் வந்த பொழுது சீகேம் என்ற பிரதேசத்துக்கு வந்தார். அங்கே வாழ்ந்த கானானியர்கள் தான் ஏத்தியர்கள். கானானியர்களின் ஒரு பிரிவினர் தான் ஏத்தியர்கள், புறஜாதியார். ஆனால் அவர்கள் ஆபிரகாமுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருந்தார்கள், உதவிகள் செய்தார்கள். அதனால் பிற்காலத்தில் யோசுவாவினுடைய தலைமையில் இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்குள் நுழைந்த பொழுது, காலேப் அந்த பிரதேசத்தை பிடித்த பொழுது ஏத்தியர்களை அழிக்காமல் அவர்களை இஸ்ரவேலர்களோடு சகவாசம் செய்ய அனுமதித்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் ஏத்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் யூதர்களாய் மதமும் இனமும் மாறினார்கள். ஏத்தியர்களாய் இருந்து யூதர்களாய் மதம் மாறிய ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் உரியா. சரியா? ஆனால் உரியா என்ற பெயர் எபிரேய பெயர். அதிலிருந்து என்ன தெரிகிறது? அவர் ஒரு யூதனாகவே தன்னை மாற்றிக்கொண்டிருந்தார். வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் அந்த பெயரினுடைய பெயர் அர்த்தம். அவருக்கு கிடைத்த மனைவி யார்? பத்ஷேபாள் என்றால் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண். ஆகவே யூதா கோத்திரத்தை சேர்ந்த அகித்தோப்பினுடைய பேத்தியை உரியா திருமணம் செய்யும் அளவுக்கு உரியா ஒரு விசுவாசமுள்ள யூதனாக இருந்தார். கடைசி வரை தன் ராஜாவாகிய தாவீதுக்கு உண்மையாய் இருந்த அந்த மனுஷனை கனம் பண்ண வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் என்று உரியாவின் பெயரை மத்தேயு 1 அதிகாரத்திலே நமது ஆண்டவர் போட்டிருக்கிறார். சரியா? இப்போ பத்சேபாளை பற்றி ஏன் பேச வேண்டும்? அவளுடைய பெயர் வராவிட்டாலும் அவள் அங்கு குறிப்பிடப்படுகிறாள் அல்லவா? அதற்கும் காரணம் அதுதான். என்ன தெரியுமா? பத்சேபாளையும் நான் உண்மையாகவே மன்னித்து விட்டேன் என்று ஆண்டவர் காட்டுகிறார். சரியா? அப்ப நீங்கள் கேட்கலாம், அவள் தானே பாதிக்கப்பட்டவள், அவளை ஏன் மன்னிக்க வேண்டும்? இப்படி தாண்டி பொம்பளைகள் எல்லார் இடத்துலையும் எல்லார் வீட்லையும் சொல்லி தப்பிக்கிட்டே போறீங்க. குடும்பத்தில் பிரச்சனை வந்து புருஷன் திட்டினாலும் நீங்க பாவம், அவன் தான் கெட்டவன். சரி, இங்க என்னத்துக்கு ஆம்பளை பொம்பளை சண்டை இல்லையா? நான் என் மனைவி இல்லாமல் தனியாய் வந்திருக்கிற தைரியத்தில் பேசுகிறேன். அநேகர் உங்கள் மனைவிமாரோடு இருக்கிறீர்கள், நீங்கள் பாவமாகவே அதை பற்றி நான் அதற்கு மேல் பேச விரும்பவில்லை. இந்த பத்சேபாள், இவளை பற்றின பெரிய விஷயங்கள் இருக்கின்றன. இவள் எந்த இடத்தில் குளிக்க போனால், எந்த நாளில் குளிக்க போனால், எப்படி குளித்தால் அந்த நேரம் பெண்கள் குளிக்கிற நேரமா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அவளை பற்றி வித்தியாசமான ஒரு விஷயம்தான் வரும். வேதாகம கல்லூரி என்றால் நான் சொல்லிக் கொடுப்பேன், இங்கு அதை சொல்லிக் கொடுக்க எனக்கு நேரம் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறேன், கேளுங்க. தான் கர்ப்பவதியான பிறகு ராஜாவுக்கு அவள் செய்தியை அனுப்புகிறாளா, தான் போய் சொல்லுகிறாளா? அனுப்புகிறாள். ஒரு கைம்பெண், பாதிக்கப்பட்ட பெண், தான் பாதிக்கப்பட்டதை உணர்ந்து ஐயோ நான் கர்ப்பவதி ஆகிவிட்டேனே என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டாள். அவள் வேறு யாரையும் தூது அனுப்புவாளா, அல்லது அவளே தலைவிரி கோலமாக ஓடி போய் ஐயோ ஐயோ சும்மா இருந்த என்னை கெடுத்துட்டு இன்னைக்கு நான் வயிறுமா நிற்கிறேன், நான் என்ன பண்ண அப்படின்னு அவ தான் சொல்லியிருப்பா இல்லையா? இவள் எவ்வளவு பெரியவள் என்றால்
கர்ப்பிணியான பிறகு இவள் ஆள் அனுப்புகிறாள். மன்னனிடம் போய் சொல்லுங்கள், விஷயம் பிழைத்து விட்டது என்று. என்ன விஷயம் என்று சொல்லாமா? சொல்லுங்கள், அவருக்கு புரியும். அதுதான் ரேஞ்ச் அவங்கட. அதாவது மன்னனுக்கு ஆள் அனுப்புகின்ற அளவுக்கு பெரியவள் அல்லவா? அப்போ ராஜா ஆரம்பத்தில் வர சொல்லுகிறார் என்று, அதுவும் மாலை வேளையில், சாயங்காலத்தில். சரியா? அப்போ பத்சேபாள் வந்தாளிடம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என் அப்பனும் இல்லை, யுத்தத்துக்கு போயிருக்கிறார். என் அத்தானும் இல்லை, யுத்தத்துக்கு போயிருக்கிறார். என் தாத்தாவும் இல்லை, அவர்கள் இருக்கும் பொழுது மன்னனை வந்து பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள். சொல்லியிருக்கலாமே. மன்னனுக்கு நெருங்கின உரியா, ஏலாம், அகித்தோப்பேல் இவர்களுடைய மனைவி, மகள், பேத்தி அல்லவா? விளங்குதா உங்களுக்கு? சரியா நான் சொல்றது? ஏன் சொல்லவில்லை? ஏன் ஓடினாய்? அடுத்தது, சரி, வேதத்திலே விளக்கமாய் இல்லை, இவன் அவளோடு சயனித்தான் என்று மாத்திரம் சொல்லுகிறது. சரி, கொஞ்சம் கற்பனை தான் செய்து பார்ப்போமே. இந்த தமிழ் படம் பார்த்த ஞாபகம் இருக்கா? மற்றபடி நிறைய பேர் கள்ளத்தனமா பார்க்குறீங்க, அதை பற்றி பேச வேண்டாம். அந்த டாடா சூமோவில் இப்படியே அருவாலை சுற்றி 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 ஒரு பட்டாளம் போய் பத்சேபாலை பிடிச்சி இழுத்து ஐயோ 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 அவள் கத்த கத்த அரண்மனைக்கு கொண்டு வந்து அவளை தூணில் கட்டி வாயில் துணியெல்லாம் போட்டு, சரியா, இவங்க எல்லாம் போன பிறகு அப்படி காலில் இருந்து அப்படி ஒரு கால் நடந்து வந்து அப்படி கேமரா மேலே போகும்போது தாவீது ராஜா அப்படி நின்று அப்படியா நடந்துச்சு? ஐயோ வேணாம், ஐயோ வேணாம், என்ன விட்டுரு. அப்படி நடக்கலையே. ஆளை விட்டு அனுப்பணும்னு அக்கா வந்துருச்சு. வந்த உடனே சரி இவன் கெடுத்தான், நீ கத்துறது. அங்கே தான் 6 பொண்டாட்டியும் 10 மரமனையாட்டியும் அங்கே எங்கேயாவது சுற்றிக்கிட்டுல இருக்கும். ஒரு சவுண்டு ஐயோ அப்படின்னா ஆள் வந்துருமே கேட்கறதுக்கு. அவள் ஐயோ என்று கத்தவில்லை. காரணம், அவளுக்கு தமிழ் தெரியாது. எபிரேய மொழியிலையாவது கத்திருக்கலாமே, என்னமாவது பண்ணி கத்திருக்கலாமே. சும்மா சிஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசிங்க. அப்படி கத்த கூட முடியாத ஒரு நிலைமையா அவளுக்கு இருந்திருக்கும். கமான், கத்தி இருக்கலாம். சரியா? இவளும் சேர்ந்து தான் தப்பு பண்ணினா. சரியா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, சொல்ல ஆசையா இருக்கிறது வேண்டாம், அது பைபிள் ஸ்கூலுக்கு தான். சரியா? ஓகே. அப்போ உரியா வந்தானே, ஆள் அனுப்பி தாவீது உரியாவை எடுப்பித்து 2 நாட்கள் உரியா அரண்மனையில் இருந்தானே. சரி, உரியா வீட்டுக்கு போக மாட்டேன் என்றான். இவளுக்கு தகவல் வந்திருக்காதா கணவன் வந்திருக்கிறார் என்று? போய் பார்த்தாளா? இல்லை. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டி. உங்களுக்கு விளங்குதா? ஆகவே பத்சேபாளுடைய பக்கத்திலேயும் நிறைய தவறு இருக்கிறது அன்பானவர்களே. இந்த கதையை பொறுத்தவரை ஒரு கை மாத்திரம் தட்ட முடியாது, 2 கையும் சேர்ந்து தான் தட்டியது. சரியா? அவளை இந்த வசனத்திலே குறிப்பிடுவதன் மூலம் ஆண்டவர் காட்டுகிறார், அவளையும் நான் மன்னித்து விட்டேன். 1 வருஷத்துக்கு பிறகு நாத்தான் வந்து பேசும் பொழுது அந்த நேரத்தில் கர்ப்பமாய் பிறந்த அந்த பிள்ளை செத்து போனது. ஆனால் அதற்கு பிறகு அந்த தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த பிள்ளையைத்தான், சாலமோனைத்தான் ஆண்டவர் ராஜாவாக்கினார். நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அன்பானவர்களே, ஆண்டவர் மன்னிப்பின் சிகரம். அவர் மன்னிப்பின் சிகரம். நமது ஆண்டவர் மன்னித்து 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 தனது அந்த மன்னிப்பை காட்டுகிறபடியினால்தான் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள் இருக்கிறோம். சரியா? இப்போ நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? இதுதான் பிரச்சனை. இன்றைக்குரிய பிரசங்கம் இதுதான். நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு மன்னிப்பு. மன்னிப்பு என்ற தலைப்பில் எத்தனையோ கோணங்களில் உங்களுக்கு பிரசங்கத்தை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தில் இருந்து பேச சொன்னது பிறகு உங்களுக்கு தெரிய வரும் ஏன் என்று. சரியா?
ஏனென்றால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சரியா? ஆகவே அன்பானவர்களே, உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். மன்னிப்பு கொடுக்காம என்பது என்ன தெரியுமா? சிறைக்குள்ளே நீங்கள் நுழைந்து கொண்டு சிறை கதவை பூட்டிவிட்டு சாவியை நீங்களே வைத்துக்கொண்டு உள்ளே இருக்கிறீர்கள். வெளியே இருந்து யாரும் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் வெளியே உள்ளவன் கையில் சாவி இல்லை. நிறைய பேர் உபவாசித்து ஜெபிக்கிறீர்கள், இந்த வலி வேதனை வியாதி போக வேண்டும் என்று. எத்தனை ஊழியக்காரர்களிடமும் போய் தலையை கொடுத்து ஜெபிக்கிறீர்கள். கண்ண மூடனா தரிசனம், வாயை திறந்தா தீர்க்க தரிசனம், பரிசுத்தவான்கள் ஊழியமும் செய்றீங்க. ஆனால் ஏன் உங்களுக்கு அந்த தீராத இடுப்பு வலி, ஏன் அந்த தீராத தூக்கமின்மை, சாப்பாடின்மை, அனோரெக்சியா நர்வோசா, சாப்பிட பசி வராது மன்னிப்பு கொடுக்காதவனுக்கு, இன்சாம்னியா, மன்னிப்பு கொடுக்காதவனுக்கு தூக்கம் வராது. ஏன் இவற்றை சொல்லுகிறேன் என்றால், இவை எல்லாம் மருத்துவ ரீதியான வியாதிகள், மன்னிப்பு கொடுக்காதபடியால் வருகிற வியாதிகள். விளங்குதா? பாஸ்டர் ஜெபியுங்கோ பாஸ்டர், நித்திரை வருகிறது இல்லை பாஸ்டர், நித்திரைக்கு போறான், பிசாசு நித்திரையை கொடுக்குறான், இல்லை நித்திரையை குழப்புறான். ஓ, பிசாசு தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் கொண்டு வருகிறான் பாஸ்டர். பிசாசு பாப்பா, நானா அசிஸ்டன்ட் பிசாசு கேட்பான், மச்சான் அசிஸ்டன்ட் பேய் நீ, நான் பாஸ், நான் அந்த பக்கமே போகல, இது பெரிய ஆளா இதுகிட்ட போறதுக்கு. பிசாசு என்ன தெரியுமா? இப்போ நம்ம தானே நினைக்கிறோம் நாங்க பெரிய என்னமோ இதுக, நம்மளை எப்ப பார்த்தாலும் விழுத்தாட்டுறதுக்கு பிசாசு இருக்குது, ஆனா எப்ப பார்த்தாலும் காப்பாத்துறதுக்கு தேவதூதன் இருக்குது அப்படின்ட்டு. பிசாசு நம்மளை விட சீரியஸான ஆள் பின்னால போய்கிட்டு இருக்கான், அவன் பிஸியா இருக்கிறான். சரியா? நம்ம பிசாசு மேல போடுற முக்காவாசி பாரம் நம்ம கொழுப்புனால வந்தது. மன்னிப்பை கொடுத்து விட்டு பாருங்கள், சூப்பராய் உறங்குவீர்கள். மன்னிப்பு கொடுத்து விட்டு பாருங்கள், சரியான நேரத்துக்கு பசி வரும். மன்னிப்பு கொடுத்து விட்டு பாருங்கள், இன்றைக்கு நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கும். விளங்குதா? இப்போ சில பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் எனக்கு நடந்த அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தான் தெரியும் பாஸ்டர். ஒரு சென்டிமெண்டல் நாடகம் ஒன்று நடிச்சு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் உரியாவா மாறி பார்க்கலாமா? உரியாவா மாறுவோமா? கொஞ்ச நேரம் ஆம்பளைகள் பொம்பளைகள் எல்லாம் உரியாவா மாறுங்க, விசேஷமாக ஆம்பளைகள் உரியாவா மாறுவோமா? நம்முடைய தலைவர் தாவீது ராஜாவாகவில்லை, இன்னும் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டு திரிகிறார் ராஜாவுக்கு, சவுலுக்கு. நமக்கு ஏதோ பிரச்சனை வந்தபடினால் சரியா நாமும் போய் அவரோடு ஒட்டி கொள்கிறோம் அந்த குகையிலே, அப்துல்லாம் குகையிலே. தாவீதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆசையாக இருக்கிறது, நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறது, அவரோடு இணைந்து கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேல் அன்பு வருகிறது, பாசம் வருகிறது, அவரும் எங்கள் மேல் அன்பு வைக்கிறார். அப்படியே அவரோடு இருந்து 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 அவருக்கு உயிரையும் கொடுக்க துணிந்து விட்டோம். சரியா? அவருக்காக உயிரை பணயம் வைத்து கொண்டு போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பது, அவருக்காக யுத்த களத்திலே முன்னே போய் யுத்தம் செய்வது, யாருடைய அம்பாவது அவருடைய நெஞ்சிலே விழக்கூடாது என்று அவதானமாக இருப்பது. ஒருவேளை அம்பொன்று அவருடைய நெஞ்சை நோக்கி வந்தால் நான் பாய்ந்து அந்த அம்பை ஏற்றுக்கொள்ள தயார் என்ற நிலையிலே இருக்கிறோமாம். ஓகேயா? இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு திருமணம் நடக்கிறது, அதுவும் தாவீதினுடைய தலைமையில் நடக்கிறது. சரியா? தாவீதே வந்து எங்களுடைய திருமணத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்கிறார். இப்போ அவரோடு ரொம்ப, இப்போ அவர் பெரிய ராஜாவாகிவிட்டார். எருசலேம் எபூசியர்கள் கையிலிருந்து பிடித்து சியோனை தலைநகரமாக்கி கொண்டு இப்போ எருசலேமிலே அவருடைய அரண்மனை இருக்கிறது. ஒரு யுத்தம் வருகிறது. நாமே சொல்லுகிறோம் அவரை பார்த்து, ராஜா இந்த யுத்தத்துக்கு நீங்கள் ஏன் வர வேண்டும், நீங்கள் இருங்கள், நாங்களே போய் ஜெயத்தை கொண்டு வருகிறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அவ்வளவு அன்பு அவர் மேல். விளங்குதா? நீங்க தான் அந்த உரியா. ஓகே, நீங்க தான் அந்த உரியா சொல்லிவிட்டு போய் யுத்தம் செய்கிறீர்கள். ஒரு கவலை இல்லை, மனைவியை விட்டு வந்த துக்கம் இருக்கட்டும், ஆனால் பயம் இல்லை. ஏன்? என் வீடு அரண்மனைக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிறது, பாதுகாப்பு, எவனும் என் மனைவியை தொட முடியாது. ஒவ்வொரு நாள் யுத்தம் முடிந்த பிறகும் நீங்கள் வந்து இன்னொரு நபரோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவீர்கள். யார் தெரியுமா? உங்கள் மாமனார். ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க, வச்சேப்பா எப்படி இருப்பா, பாதுகாப்பா இருப்பா, சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும்ல. ஆமாம், எனக்கும் மகள் ஞாபகமாகவே இருக்குது தம்பி. ரெண்டு பேருமே வீரர்கள், எலியாமும் வீரன், உரியாவும் வீரர்கள். இப்போ நீங்கள் தான் அந்த உரியா.
திடீரென தகவல் வருகிறது, அவசரமாய் மன்னன் உன்னை வரவாம் எருசலேம். ஓ, மன்னனா? ஒரே காலில் 2 பாங்கா? என்ன, போய் என் மனைவியையும் பார்த்துவிட்டு என் மன்னனையும் பார்த்துவிட்டு என்ன காரியம் என்று விசாரித்துவிட்டு வருவேன். ஆசையாக ஓடுகிறீர்கள். உங்கள் நண்பன், உங்கள் மன்னன், உங்கள் எஜமான், நீங்கள் உயிரே வைத்திருக்கும் உங்கள் தலைவர், அவரை பார்க்க போகிறீர்கள். அவரும் வினவுகிறார், எல்லாம் செய்கிறார். அங்கே அந்த உப்பருகையில் இருந்தே உங்கள் வீட்டு பக்கம் பார்க்கிறீர்கள், எல்லாம் நன்றாய்த்தான் இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு பாசம் அந்த ராஜா மேல், அந்த யுத்தம் மேல் என்றால், நீங்கள் நான் மனைவியை கூட பார்க்க போக மாட்டேன், நான் இப்படியே திரும்பி போயிடுவேன், அவள் நன்றாக இருக்கிறாள் என்று தெரியும். சரியா? அப்படியே நான் செத்து போனாலும் என் ராஜா என் பொண்டாட்டியை பார்த்துக்கிடுவார் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஓகே, இப்போ அந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது. உங்களுக்கு விருந்து கொடுக்கிறார் ராஜா, நீங்கள் குடிக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். போகவே மாட்டேன் என்கிறீர்கள். நீங்கள் ராஜாவுக்காக உயிரை கூட விட தயார். இப்போ கையிலே அந்த ஓலையோடு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். இடையிலே போகும் பொழுது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. இது கிறிஸ்துவுக்கு முன் 1040வது ஆண்டு நடந்தாலும் உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 2016ஆம் ஆண்டு அந்த பாஸ்டர் சுரேஷ் என்பவன் சொன்னால் அவனாயிருந்தால் கடிதத்தை வாசிப்பானாம். சரி, அது ஞாபகம் வருது உங்களுக்கு. பிறகு தான் 3000 வருஷத்துக்கு முந்தி இன்னைக்கு நடந்தது ஞாபகம் வருதான். டைம் மெஷின். சரி, திறந்து தான் பார்ப்பேனேன். திறந்து பார்த்தா உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆடி போகிறது. என் மன்னன், என் ராஜா, நான் உயிரையே வைத்திருக்கும் அந்த நண்பன் என்னை கொல்லும்படி என் கையிலேயே கடிதம் கொடுத்தான். தாவீது எந்த அளவுக்கு உரியாவை நம்பினான் என்றால், உரியா கையிலேயே கடிதம் கொடுத்து அனுப்புகிறான், இவன் வாசிக்க மாட்டான் என்று நம்பி. அந்த அளவு நீங்கள் உங்கள் மன்னனிடத்திலே நம்பிக்கை பெற்றிருக்கிறீர்கள். பாஸ்டர், டைம் ஓகே தானே? என்ன நடக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு ஏமாற்றம், எவ்வளோ ஒரு என்ன உணர்வு உங்களுக்கு வரும். இருதயமே நின்று விடாது? இருதயமே நின்று, இப்போ சிரிக்கிறதெல்லாம் விட்டுருவோம், கொஞ்சம் யோசிங்க. இது சீரியஸாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இருதயமே நிற்காது? உங்கள் ராஜா மனம் உடைந்து போய் மிகுதி தூரத்தை போகாமல் திரும்ப அரண்மனைக்கு வருகிறீர்கள். பல யோசனைகளோடு வருகிறீர்கள். என்ன இது உண்மையா? நான் ராஜாவின் இடத்திலேயே கேட்க போகிறேன். ஏன் ராஜா இப்படி ஒரு வேலை, நான் என்ன செஞ்சேன்? தெரியாது உங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு. ஓகேயா? உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் திரும்பி போகிறீர்கள். என் மன்னன் தானே, ஒன்றாய் உட்கார்ந்திருந்தவர்கள். இன்றைக்கு அவர் சிம்மாசனத்திலே, ஆனால் அப்துல்லாம் குகையிலே ஒன்றாய் உட்கார்ந்திருந்தவர்கள். அவரை முன்னேற்ற எவ்வளவு நான் பாடுபட்டேன். இப்போ கண்ணீர் மல்க மல்க அந்த வேதனையோடு, அந்த கடிதத்தோடு மறுபடி நீங்கள் அரண்மனைக்கு வருகிறீர்கள். அரண்மனைக்கு வந்தால் உங்களை யாரும் செக் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்க உரியா நேரம் உங்களை விட்டுருவான். எவனும் செக்யூரிட்டி செக் பண்ண மாட்டான். உரியா வந்திருக்கிறான் மன்னான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நீங்க நேரம் மன்னனுடைய சபைக்கே போகக்கூடிய அளவு பெரிய ஆள். இப்ப பார்த்துட்டேன், நிரூபிச்சுட்டேன் தானே. அதை உள்ளே போனால் நீங்கள் ஜன்னல் வழியாக காணுகிறீர்கள், ராஜா ஒரு பெண்ணை கட்டிப்பிடித்து டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறார். பார்த்தா உங்க மனைவி. யோசிங்க எப்படி இருக்கும். ஏன்னா நீங்க திரும்பி வாரீங்கன்னு அவனுக்கு தெரியாது. இது ஒரு பக்கம். என் மனைவி. விளங்குதா உங்களுக்கு? யோசிங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த நிலைமையில நீங்க அந்த தாவீதையும் உங்க மனைவியும் மன்னிப்பீங்களா? ஒருவேளை நான் யாரெல்லாம் மன்னிப்பீங்கன்னு கேட்டா சில பேர் கையை தூக்குவீங்கலாம் இருக்கும். நானா இருந்தா நோ, மன்னிக்க மாட்டேன். அவளையும் வெட்டி மன்னனையும் வெட்டிடுவேன். நான் உண்மையை சொல்றேன். சரியா? நான் இதை பிரசங்கம் பண்ணாலும் அந்த அளவு நல்லவன் அல்ல நான். விளங்குதா உங்களுக்கு? உரியா இந்த சம்பவத்தை பார்த்தால் அவனே மன்னிக்க முடியாத லெவலுக்கு வந்திருப்பான். இப்போ ஆண்டவரை யோசிங்க. ஆண்டவர் யார்? தாவீதை உயர்த்தினவர். ஆண்டவர் தான் உரியாவையும் எலியாமையும் அகித்தோப்பேலையும் தாவீதுக்கு கொடுத்தவர். தாவீதை உயர்த்தினவர் அவர்தான். இந்த எபூசியர் கையிலே வெற்றியை வாங்கி கொடுத்ததே ஆண்டவர் தான்.
அந்த ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? தாவீதும் பத்சேபாலும் இந்த கூத்தை ஆடின பொழுது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த தாவீதையும் அந்த பத்சேபாலையும் ஆண்டவர் மன்னித்தார். எந்த அளவுக்கு மன்னித்தார்? புதிய ஏற்பாட்டில் முதல் பக்கத்தில் அவர்கள் 2 பேரின் பெயர்களையும் போடுகின்ற அளவுக்கு அவர்களை மன்னித்தார். இதை விட இந்த உரியாவுக்கு தாவீதும் பத்சேபாலும் செஞ்ச துரோகத்தை விட, உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு யாரும் துரோகம் பண்ண முடியாது. வேணா நீங்கள் எலியாம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. உங்கள் மகளுக்கு அப்படி மருமகனை கொன்னுட்டு மகளை அப்படி அநியாயம் பண்ணினவன், அல்லது அகித்தோப்பேல் அவனாக நீங்கள் கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரை என்னையும் எத்தனையோ பேரை மாற்றிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் மீது எனக்கும் கோபங்கள் வஞ்சகங்கள் இருந்தன. சரியா? உங்களுக்கு தெரியுமா, இந்த விஷயம் நான் என்றபடினால்தான் இன்றைக்கு நான் மன்னிப்பு கொடுத்த ஒருவனாக இருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன். எனக்கு எத்தனையோ பேர் துரோகம் செய்வாங்க. உண்மையாக என்னை ரொம்ப கேவலப்படுத்தின ஒரு மனிதன் மேலே மேலே உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை உயர்த்தி கொண்டிருக்கின்ற மனுஷனே நான் தான். இந்த விஷயத்தை தெரிந்த எத்தனையோ பேர் என்னோடு சண்டை, மேர்சி உட்பட. மேர்சி கூட ஞவுன்னுக்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் என்ன, நீங்கள் அந்த மனுஷனை டாக்டர் ஆக்குறதுக்கு நீங்கள் இவ்வளவு பாடுபடுறீங்க. உண்மையாக மன்னித்து விட்டேன், உண்மையாக மன்னித்து விட்டேன். அதனால் எனக்கு சுகம், அதனால் எனக்கு ஆரோக்கியம். விளங்குதா? சில பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு சொரணையே இல்லையா? இருக்கு, நானும் மனுஷன்தான். ஆனால் அந்த சொரணையை விட கர்த்தருடைய வார்த்தையில் அறிவு வந்து விட்டது. அன்பானவர்களே, இப்போ 2 காரியங்களை நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் இருந்து காட்டுகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய ஜெபத்திலே வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஜெபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிற மன்னிப்பு நிபந்தனையோடு வருகிற ஒரு மன்னிப்பு. அதாவது நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறோம் அல்லவா ஆண்டவரே, அது போல நீர் எங்களை மன்னியும். சரியா? 15வது வசனத்தை வாசிங்க. 14 15 வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஏன் இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருவதில்லை? ஏன் தெரியுமா? வலி, வேதனை. யாராவது நம்மை துக்கப்படுத்தும் பொழுது, காயப்படுத்தும் பொழுது வருகிற வேதனை இந்த வசனங்களை மறக்கடிக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று இதே மத்தேயு புத்தகத்திலே 24:30 வாசிக்கிறோம். அப்போ ஏன் இந்த வசனங்களை நாம் மறந்து போகிறோம்? பேதுரு என்ன கேட்கிறான் உங்களுக்கு தெரியும். 18:22 மத்தேயு 18:22 வாசிங்க. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். அந்த 70 தரம் என்பது என்ன தெரியுமா? இன்ஃபினிட், இன்ஃபைனைட், அதாவது எல்லை இல்லாத முறையில் நீ மன்னி. இதன் அர்த்தம் அன்பானவர்களே, எவன் உங்களை போட்டு மிதித்தாலும் மிதிக்கட்டும், நீங்கள் தாங்குங்கள் என்பதல்ல. எவன் எத்தனை தடவை உங்களை வேதனைப்படுத்தினாலும் நீங்கள் நோயாளியாக வேண்டாம், நீங்கள் சுகமாய் வாழுங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எத்தனை தடவை யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் அவர்களை மன்னியுங்கள். ஏன்? அவனுக்காக அல்ல, உங்களுக்காக. ஏன்? அந்த யோவானுக்கு காயு மேல் இருந்த அக்கறையை விட 10 மடங்கு அக்கறை ஆண்டவருக்கு நம் மேல் இருக்கிறபடினால் நீ சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு பெந்தெகோஸ்தே, நானும் பெந்தெகோஸ்தேகாரன் தான், நானும் நம்புகிறேன் தான் பிசாசு வியாதிகள் கொடுப்பான் என்று. ஆனால் இன்றைக்கு 3/4 வியாதிகளுக்கு காரணம் பிசாசும் அல்ல, வேற எதுவும் அல்ல, மன்னியாத தன்மைதான். இன்றைக்கு ஆண்டவர் எதற்கு என்னை அனுப்பியிருக்கிறார் தெரியுமா அன்பானவர்களே? இந்த சபைக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், போதும்
என்ன போதும்? நீங்கள் அனாவசியமாக எவனோ ஒருவன் எவளோ ஒரு திக்காக உங்களை நோயாளியாக்கி கொண்டிருப்பது போதும். சுகமடைய ஆரம்பிப்போம். சரியா? ரெடியா? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்கு பேசுறார் பாஸ்டர்? கையை தூக்கி காட்டுங்க. கையை தூக்கி வச்சுக்கிறேங்க. இவ்வளவு பேருக்கு தானா கர்த்தர் பேசுறார்? மற்றவங்களாம் பெரிய மன்னிப்பின் சிகரங்களோ? இழுத்துக்கிட்டு கிடப்பீங்க பாருங்க நோயில. விடுதலையாக விருப்பமா? சுகமளிக்கிற போதும், கீழே போடுங்க கையை. சுகமளிக்கிற ஆராதனைக்கு நீங்க போய் சரி வராது. விளங்குதா? இப்போ விளங்குதா? ஏன் உபவாசம் இருந்தும் சுகம் ஆகுதில்லை, நிறைய பேர் ஜெபிச்சும் சுகம் ஆகுதில்லை? போகுது வருது. நிறைய பேருக்கு ஆண்டு விழா நோய் போகும். ஆகஸ்ட் 1வது வாரம் நோய் போகும். எப்படி போகும்? ஒரு பால் தினகரன் ஐயா வந்து ஜெபிச்சா போகும், ஒரு டட்லி தங்க ஐயா வந்து ஜெபிச்சா போகும், ஒரு மோகன் சி லாசரஸ் வந்து ஜெபிச்சா போகும். சரியா? இதுக்காகத்தான் சுரேஷ் ராமச்சந்திரன் இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை. ஏன்? எனக்கு தெரியும் ஜெபிச்சாலும் போவாது, ஜெபிச்சா இல்லாததெல்லாம் வரும். விளங்குதா? நான் ஜெபிக்கிறேன்னா அவங்களுக்கெல்லாம் இல்லை. சரி, இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் வந்து ஜெபிக்கிறார்கள், அவர்களுடைய அபிஷேகத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா? ஆனால் பாருங்கள், நல்ல சுகமடைவீர்கள். கொஞ்ச நாள் அந்த வியாதி திரும்ப வந்திருக்கும். உடனே நம்ம யாரு மேல பழிய போடுறோம்? இதுதான் இருக்க பிசாசு போட்டு விட்டான். அதாவது ஜீவனுள்ள தேவன் இப்படிப்பட்ட பெரிய அபிஷேகம் உள்ள ஊழியக்காரர் மூலம் சுகத்தை கொடுத்து விட்டாராம். ஆனால் பிசாசுக்கு வல்லமை வந்து விட்டதாம். அந்த கர்த்தர் இவர்கள் மூலம் அகற்றி போட்ட அந்த வியாதியை மறுபடி கொடுப்பதற்கு ஓ லாலா என்ற தெய்வமே. பிசாசுக்கு மகிமையை கொடுக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தான். கர்த்தர் உங்களிடத்தில் இருந்து வியாதியை அகற்றி போட்டால் பிசாசுக்கு அதிகாரம் இருக்கிறதா அதை மறுபடி கொடுக்க? இல்லை. ஏன் தெரியுமா? அந்த அபிஷேகத்தினால் சுகம் வருவது உண்மைதான், ஆனால் மன்னிப்பு கொடுக்காத தன்மையினால் திரும்ப திரும்ப வியாதிகளை இழுத்து கொண்டு இருக்கிறோம். சரியா? ஜெபிக்கிறதுக்காக இல்லை, சும்மா எல்லாரும் கண்களை மூடி தலைகளை கவிழ்ந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? முதல்ல ஜெபிக்கிறதுக்காக அல்லன்னு சொன்னேன். தலைகளை கவிழ்ந்து கண்களை மூடுகள்னு அடுத்து நீங்களே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? எல்லாரும் ப்ளீஸ், எல்லாரும் கண்களை மூடிக்கிறங்க. கையை தூக்குறதுக்காகத்தான் நான் இந்த கண்ணை மூட சொல்கிறேன். ஆகவே நீங்கள் யாராவது கண்ணை திறந்தீங்கன்னா எவன் கையை தூக்குறான்னு பார்க்குற ஆசையில் கண்ணை திறக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே எல்லாரும் கண்களை மூடிக்கிறீங்க ப்ளீஸ். சரி, எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் பாஸ்டர் நீங்கள் ஒரு நோய் பட்டியலையே கொடுத்தீர்கள், நீங்கள் சொல்லுவது சரி, எனக்கு இந்த மாதிரி தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலி, வயிறு வலி, அஜீரணம், தூக்கமின்மை, பசியின்மை, இப்படி நான் ஒரு பெரிய பட்டியலே முதலில் கொடுத்தேன். சரியா? இதெல்லாம் இருக்கிறது. பை த வே 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலை. ஹை பிளட் ப்ரெஷர், உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், அதிகமான கொலஸ்ட்ரால், எண்ணெய் கொழுப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவதால் மாத்திரமல்ல, மன்னிப்பு கொடுக்காவிட்டாலும் இவையெல்லாம் படுகின்றன என்பது மருத்துவ உண்மை. இதெல்லாம் எனக்கு இருக்கு பாஸ்டர், எனக்கு உண்மையாக இருக்கிறது. நான் மருந்து எடுத்தாலும் ஜெபித்தாலும் போக மாட்டேன் என்கிறது. எனக்கு இந்த வியாதிகள் இருக்கின்றது பாஸ்டர், நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் டக்குன்னு கையை மேலே தூக்கி கீழே போடுங்க பார்க்கலாம். சரி, இப்போதான் எனக்கு தெரியுது நான் சர்ச்சுக்கு ஒன்றுக்கு வரல, ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு வந்திருக்கிறேன்ட்டு. சரிங்க, இதுக்கு தான் கண்ணை திறக்க வேணான்னு என்ன சொன்னால், கண்ணை திறந்தா நீங்கள் மற்றவங்க திறக்கிறவங்க பின் வாங்கிடுவீங்க. எல்லாம் நோயாளிகளா? சரியா? கண்ணை திறங்க. சரியா? முடியல தானே கண்ணை மூடிக்கிட்டு தலையை கவிழ்த்துக்கிட்டு ஜெபிக்காம இருக்க. இங்கிருந்து தெரியுது, இவ்வளவு சொல்லிட்டேன், தலையை குனிஞ்சு கண்ணை மூட சொன்னது ஜெபிக்கிறதுக்கு இல்லைன்னு. ஆனால் சிலது இந்த பரிசுத்த ஆண்களோட நான் படுற பாடு இருக்கே. சரியா? பிசாசோட கூட இந்த மாதிரி பாடுபடுறது இல்லை. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு இயேசுவின் நாமத்தில் போனால் போயிடும். பரிசுத்தவான்களுக்கு ஜெபிக்காமல் கண்களை மூடுங்கன்னா முடியாது. அது எப்படி? கண்ணை மூடினாலே அடுத்து வாய் திறக்கணுமே ஆட்டோமேட்டிக்கா. ஜெபிப்போம், இன்னும் கொஞ்சத்தில் ஜெபிப்போம்.
ஜெபிப்போம் மாத்திரமல்ல, கையை தூக்கினவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலையோடு போக போகிறீர்கள். நம்புகிறீர்களா? நம்புகிறீர்களா? ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரகசியத்தை கற்றுக் கொடுத்து விட்டார். நிறைய வியாதிகளுக்கு காரணம் மன்னிப்பு கொடுக்காத தன்மை. சரி, இப்போ இனி நீங்கள் சொல்லக்கூடாது, அவர்கள் வந்து கேட்கவில்லை தானே, அவர்கள் என்னை பாதிக்க வைத்துவிட்டு நன்றாய்த்தானே இருக்கிறார்கள். அவன் எப்படி இருந்தாலும் அவள் எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் பிரசங்கம். சரியா? நம்ம சொல்லுவோம், கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்கு உரியது. ஐயோ வேண்டாம், நானே பார்த்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீர் ரொம்ப பொறுமையாக இருப்பீர், ஓவராக பொறுமையாக இருப்பீர். விளங்குதா? நமக்கு ஆண்டவரில் பிடிக்காத சிலதில் ஒன்று இது இல்லையா? அவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்கு உரியது. வாங்குறதுக்குள்ள அவன் மனம் திரும்பிட்டா நீங்கள் மறந்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஒல்லிக்கிறது எங்களுக்கு இல்லை, சரிதானே? அதை மாத்திரம் எனக்கு தாரும் நாதா, நான் வாங்கிக் கொள்கிறேனே பழியை. சூப்பராய் வாங்க அறிவேன் நாதா, இல்லையா? இப்போ ஆண்டவர் ஏன் மன்னிக்கிறார் தெரியுமா? பாவம், அவரும் சுகமா தானே இருக்கணும். விளங்குதா? நீங்க யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் மன்னிக்கிறாரு? இது ஜோக், சரியா? உடனே இதை சீரியஸ் ஆக்கிட்டு பாஸ்டர் சுரேஷ் வந்து இம்ப்ளாய் பண்றார். அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, ஆண்டவருக்கும் வியாதிகள் வரலாம்ங்கிற மாதிரி காட்டுறார். சும்மா சொன்னேன். இதை மாத்திரம் வெட்டி யூடியூப்ல போட்டு என் மானத்தை எல்லாம் வாங்கிடக்கூடாது. ஓகேயா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசிட்டாருன்ட்டு. சரியா? இப்போ எல்லாரும் எழும்பி இருப்போம். சரியா? இப்போ உண்மையை சொல்லுகிறேன், இந்த செய்தியோடு என்னை அனுப்பினவர் ஆண்டவர். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால்தான் இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார். சுகமாக வாழுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டார். அது இனி. ஆகவே இனி அதான் நான் அடிக்கடி ஜோக் வாக்கில் சொல்வேன், நிறைய பேருக்கு புரியாது. நான் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு வெக்கமான ரோசம் சூடு சொரணை இந்த 5 புலன்களும் இல்லைன்னு சொல்லுவேன். எல்லாம் நினைக்கிறது நான் ஜோக்குக்கு சொல்கிறேன்னு. ஆஹா, இங்கே கூட எத்தனையோ பேர் என்னை காயப்படுத்தினவங்க உண்டு. சரியா? ஆனால் நான் பாட்டுக்கு நடக்கார், அந்த நேரம் துக்கப்படுவேன், வேதனைப்படுவேன். ஆனால் அப்புறம் பார்த்தா நான் நார்மலாக இருப்பேன். நீங்கள் சொல்லுவீங்க, இவருக்கு வலிக்கலையோ, இவருக்கு சொரணை இல்லையோ, இவர் தெய்வீகமானவர. ஏஹே, நீங்கள் எனக்கு பண்ணுற அநியாயத்துக்காக நான் ஏன் வியாதியாக இருக்க? இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு பண்ணுங்கோ, மன்னித்து கொண்டே இருப்பேன். ஏன்? நான் நல்லா இருக்கிறதுக்காக. விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? அந்த லெவலுக்கு நீங்கள் வாங்க, அந்த லெவலுக்கு நீங்கள் வாங்க. பிகம் ஹர்ட் ப்ரூஃப். ஏன் ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நான் கவலை வரும், வேதனை வரும், நஷ்டம் வரும். ஆனால் உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சுட்டு போய்கிட்டு இருப்பேன். ஏன்? நான் நல்லா இருக்கணும். செய்கிறவன் நல்லா இருப்பான், நான் சாப்பிட முடியல, தூங்க முடியல, நாரி குத்து, முழங்கால் வருத்தம், பெனடால், பெராசிட்டமால், டோலிப்ரின், எவனோ அவன் அநியாயமும் பண்ணிட்டு போய் நல்லா இருப்பான். பாவப்பட்டு நாங்கள் காயமும் பட்டுக்கிட்டு இன்னும் வேதனை. உண்மையை சொல்கிறேன், என்ன சாப்பிட்றது இல்லை, கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுக்கிறது இல்லை, ரோஸ்வாஸ்டாட்டின் குடிக்கிறது எல்லாம் இருந்தாலும் கொலஸ்ட்ரால் எப்படி ஏறுதுன்னே தெரியுதில்லை. சரியா? பிளட் ப்ரெஷருக்கு கீரை சாப்பிட்றோம், அது பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், சிகப்பரிசி தான் சாப்பிட்றோம். ஃபாஸ்ட்டு நந்தன் உங்களை பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேனே, சுகர் லெவலும் இதில் தான் முக்காவாசி. சரியா? விளங்குதா? எப்படி? கசப்பு இருந்தால் உடலில் இனிப்பு கூடும். உண்மையில இங்கே பாருங்க. ஹலோ, நீங்கள் எல்லாம் ஃப்ரான்ஸில் வாழ்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் இன்டர்நெட்னா பீஸ் ஆஃப் கேக். நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான, நீங்கள் கூகுளில் எங்கேயாவது போய் அடித்து பாருங்கள். அன்ஃபர்கிவ்னஸ் எனக்கு தெரியலை, உங்கள் ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவீங்க? அப்படி எப்படி சொல்லுவீங்க மாதிரி என்ன? நோ பார்தோம். சரியா? நோ பார்தோம் அடிச்சுட்டு பாருங்க. அந்த நோ பார்தோனால வர்ற போகிற வியாதிகள் என்னன்னு அடிச்சு பாருங்க. கிறிஸ்டியன் ப்ரோக்ராமுக்கு போகாதீங்க, அது உடனே ஜாய்ஸ் மயர் பண்ண பிரசங்கம் இதெல்லாம் காட்டும். ஒன்றும் மெடிக்கல் இதுக்கு போயிட்டு பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையான்ட்டு. சரியா? விடுதலை அடைய விருப்பமா? நான் உங்களை நடத்த போகிறேன். எப்படி நடத்த போகிறேன்?
இப்போ எல்லாம் அமைதியாகணும். சரியா? எல்லாம் அமைதியாகணும். இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அடக்குங்க. பிள்ளைக்கு பால் கொடுக்குறதா இருந்தால் பாலை கொடுங்க, அமைதியாக. ஆனால் நீங்கள் இதுதான் சாப்பிட்டுன்னு போயிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கும் விடுதலை வேணும். ஓகே? எல்லாரும் இப்போ சீரியஸாக கண்ணை மூடுங்க. இனி ஜோக்ஸ் எல்லாம் வேணாம், இனி சீரியஸ். இந்த செய்தி உங்களுக்கு தான். அந்த நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் தான். சரியா? பக்கத்தில் உள்ள ஆள் இல்லை, பெரியவங்க இல்லை, பிள்ளைகள் இல்லை, எல்லாரும். சரியா? ஓகேயா? உங்களோட வலது கையை எடுத்து முதலாவது உங்களுடைய நெஞ்சில் வைங்க. வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறத சொல்லுங்க. இந்த செய்தி எனக்கு, இந்த செய்தி எனக்கு மட்டும், இந்த செய்தி எனக்காக ஆண்டவர் கொடுத்திருப்பது. ஏனென்றால் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். இப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்ல போகிறீங்க? என்னைங்கிற இடத்துல உங்கள் பேரை சொல்ல போகிறீங்க. அன்பானவர்களே, முதலில் நான் உங்களுக்கு சொன்னேன், வாயால் உச்சரிக்கும் பொழுது அது மூளையிலே ஒரு பதிவை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் இந்த அறிக்கை. சரியா? என்னை என்று சொல்லும் இடத்தில் நீங்கள் உங்கள் பெயரை சொல்ல போகிறீர்கள். ஓகேயா? இந்த செய்தி எனக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது. ஆண்டவர் என்னை, உங்க பேரை சொல்லுங்க, சுரேஷை இன்று சுகமாக்க போகிறார். இன்று என்னை, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, விடுதலையாக்க போகிறார். இன்று நான் மாற்றமடைந்து போக போகிறேன். நான் இனி வரும் நாட்களில் சாட்சி சொல்ல போகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகத்தை. சரி, இப்போ அன்பானவர்களை எல்லாரும் கண்களை மூடிக்கிறங்க, தலைகளை கவிழ்ந்துக்கிறங்க ப்ளீஸ். யாரும் கண்களை திறக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? மறுபடி கையை தூக்க வைக்க போகிறேன். இப்போ இதுதான் பயங்கரமான ஒரு நேரம். இதுதான் விடுதலையின் நேரம். சரியா? இந்த நேரத்தில் உங்களுக்கு அழுகை வந்தால் பரவாயில்லை, அழுங்க. ஆனால் யாரும் விழ மாட்டீங்க. இது அபிஷேகம் கிடையாது, இது அபிஷேகமும் கிடையாது. சரியா? ஆனால் இந்த நேரத்திலே உங்களில் அநேகருக்கு அழுகை வரும் என்று எனக்கு தெரியும். வெக்கப்படாதீங்க. எல்லாரும் கண்களை முடிக்கிறீங்க. ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ. ஆண்டவரும் நீங்களும் தனிப்படுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ அறிக்கை செய்தீங்க, இந்த செய்தி உங்களுக்காக. அதாவது இலங்கையிலிருந்து பாஸ்டர் சுரேஷ் வந்தது பைபிள் காலேஜ் நடத்தவும் இல்லை, வேறு எதுக்காகவும் இல்லை. அதெல்லாம் சைட் டிஷ். பாஸ்டர் சுரேஷ் வந்தது எதுக்காக தெரியுமா? உங்களுக்காக. அந்த நீங்கள் தான், நீங்கள் தான். முன் வரிசையில் இருப்பவர்கள் அல்ல, பின் வரிசையில் இருப்பவர்கள் அல்ல, நடுவில் இருப்பவர்கள், எல்லாருக்கும் உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். சரியா? பாஸ்டர் சுரேஷ் யாருக்காக அனுப்பப்பட்டார்? உங்கள் பேரை சொல்லுங்க, சொல்லுங்க உங்கள் பேரை. எஸ், பாஸ்டர் சுரேஷ் உங்களுக்காக வந்திருக்கிறார். ஐ ஹவ் கம் ஃபார் யூ, ஐ ஹவ் கம் ஃபார் யூ. பாஸ்டர் நந்தனுக்காக நான் வந்தேன். பாஸ்டர் பரம் உங்களுக்காக தான் வந்தேன். நான் பாஸ்டர் கிங்ஸ்லி உங்களுக்காக தான் நான் வந்தேன். பிரதர் மைக்கேல் உங்களுக்காக தான் நான் வந்தேன். நிரோஷா உங்களுக்காக தான் நான் வந்தேன். சுமதி உங்களுக்காக தான் நான் வந்தேன். மரி உங்களுக்காக தான் நான் வந்தேன். மெக்டலா உங்களுக்காக தான் நான் வந்தேன். யசோதா உங்களுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு தெரிஞ்ச பேர்களை தான் நான் சொல்லிக்கிட்டு போகிறேன். சுரேஷ் உங்களுக்காக தான் நான் வந்தேன். உங்களுக்காக நான் வந்திருக்கேன். இன்றைக்கு நீங்கள் விடுதலை அடைய போகிறீங்க. முதலாவது ஆண்டவர் நடத்துகிற விதத்தில் தான் நான் நடத்த போகிறேன். சரியா? முதலாவது, உங்கள் குடும்பம், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் மகன், உங்கள் மகள், உங்கள் சகோதரன், உங்கள் சகோதரி. இந்த நான் குறிப்பிட்ட இந்த யார் மூலமாவது நீங்கள் காயப்பட்டு வேதனைப்பட்டு மன்னிக்க முடியாமல் இருக்கின்றதா இருந்தால் உடனே கையை மேலே தூக்கி உடனே கையை கீழே போடுங்கள். ஏன்னா சில பேர் இன்னும் திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்பப்போ கண்ணை திறந்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் கண்ணை திறக்காதீங்க. சரியா? நிறைய பேர். இன்னொருக்கா சந்தர்ப்பம் தரேன். தூக்குனவர்கள் அல்ல, தூக்காத யாராவது தூக்க இருந்தால் தூக்கிட்டு கீழே போடுங்க. ஏன் தெரியுமா?
இதில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது. இப்போ இந்த கையை தூக்கினவர்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டாலும், ஒருவேளை அவர்களில் சிலர் இறந்தே கூட போயிருக்கலாம், நீங்கள் அவர்களை மன்னிக்க விரும்புகிறீர்கள் என்றால் கையை தூக்கிவிட்டு கீழே போடுங்கள். கர்த்தர் பார்க்கிறார். பிரைஸ் காட். இப்பொழுதே இந்த 2வது தடவை கையை தூக்கும் போதே உங்களுடைய உடம்புக்குள்ளே சில விடுதலைகள் வந்து கொண்டிருக்கிறது. சரியா? நேற்று விருஷட்டியோனிலே ஒரு பிரதர் சொன்னார், இப்படி கையை தூக்கும் போது அவருக்கு சுகம் வந்தது என்று. சரியா? இப்போ 2வது தடவை கையை தூக்கினீர்களே, அந்த நேரத்திலே உங்களில் அநேகருக்கு விடுதலை வந்திருக்கும். சிஸ்டர், நீங்கள் அழுங்க, பரவாயில்ல, ஆனால் சத்தம் போட்டு அழாதீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அழுங்க, நல்லா அழுங்க. ஆனால் நான் பேசுகிறத நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கணும். அழுக வர்றவங்க அழுங்க, பிரச்சனை இல்லை. இதோட சரியா? நீங்கள் இதோட இந்த பிரச்சனை இன்னைக்கு தான் நினைக்கிறது கடைசி. ஞாபகத்தில் இருக்கும். வீடியோவிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற யாருக்காவது உங்களுக்கு, நீங்களும் இந்த சபையோடு சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் இதை சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேதனை இருந்தால் நீங்களும், ஏனென்றால் நான் எல்லா நாட்டுக்கும் வருவது கிடையாது. கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி சுகப்படுத்த விரும்புகிறார். Oh God, hallelujah, I can feel the presence. கர்த்தருடைய அந்த பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கத்தை தொடங்க முன்பு பாஸ்டர் நந்தன் அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் அடிக்கடி சொல்லுவாரோ இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லும் பொழுது அது அருமையாக இருந்தது. எனக்கு என்ன தெரியுமா, பிரசங்கம் வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு சபைக்குள்ளே உலாவிக் கொண்டிருப்பார் என்று. பாஸ்டர் ஆபேல் அழகான ஒரு பாடலை முன்பு அந்த காலத்திலே எழுதினார். இலங்கையில் எங்கள் சபையிலும் பாடுகிறோம், எங்கிலும் பாடுகிறோம். என்ன தெரியுமா, சபை நடுவே உலாவும் எங்கள் தேவா. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கையை தூக்கி, நீங்கள் இப்போ ஒரு படிக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுதே உலாவிக் கொண்டிருக்கின்ற அந்த கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஸ்பரிசிக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஏன் தெரியுமா, அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் தடையாய் இருந்தது இந்த மன்னிப்பு கொடுக்க முடியாத தன்மை தான். அதற்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடை கொடுத்து கொண்டிருக்கிறபடினால் நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தாவீது மனம் திரும்பின பொழுது கர்த்தருக்கு இடம் கொடுத்தபடினால் கர்த்தர் அவனை தனது இருதயத்துக்கு அடுத்தவனாக்கி விட்டார். I can feel the presence of the Lord. தேவனுடைய சமூகம் பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. குடும்பம். 2வது சபை. இந்த சபையா இருக்கலாம், அல்லது இந்த சீயோன் சுவிசேஷ சபையின் கிளை சபைகளாக இருக்கலாம், இந்த சபையில் இருக்கின்ற ஊழியர்களாக இருக்கலாம், பாஸ்டர் ஆபேலாக இருக்கலாம், அன்னியாய் இருக்கலாம், பாஸ்டர் நந்தனாக இருக்கலாம், பாஸ்டர் ஞானமாக இருக்கலாம், பாஸ்டர் ஷான்மரியாக இருக்கலாம், பாஸ்டர் பரமாக இருக்கலாம், பாஸ்டர் கிங்ஸ்லியாக இருக்கலாம், இந்த சபையின் பாஸ்டர் குலமாக இருக்கலாம், பாஸ்டர் ரஞ்சனாக இருக்கலாம், பாஸ்டர்மாராக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், மூப்பர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம். சபையிலே யாராவது உங்களை வேதனைப்படுத்தி காயப்பட்டு அந்த வேதனையிலே இருக்கிறீர்கள். ஐயோ, பிள்ளைகளை வரவிடுறாங்களே, கொஞ்சம் பிள்ளைகளை வரவிடாம கொஞ்சம் வச்சிருக்கலாதான் இந்த டைம்ல. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இந்த நேரம் இருக்கக்கூடாது என்றால் இது நீங்கள் சுகம் அடைந்து கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம். எத்தனை பேருக்கு இது உணர்றீங்களோ தெரியல, உணராவிட்டாலும் பரவாயில்லை, விசுவாசியுங்கள். தேவன் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். The healing virtue of Jesus is flowing through the bodies of people right now. சரியா? யாரும் ஆனால் விழாதீங்க. இது விழுந்தீங்கன்னா போய்க்கு தான் விழுகிறீங்க நீங்கள். சரியா? இப்போ நீங்கள் விழாதீங்க, அதெல்லாம் பிறகு விழுகலாம். இப்போ சபை விசுவாசிகள் ஊழியர்கள் மூலமாக யாராவது காயப்பட்டு அந்த வேதனையில் இருக்கிறீர்கள், மன்னிக்க விரும்புகிறீர்கள், கையை தூக்கி காட்டுங்கள். கையை தூக்கிட்டு கீழே போடுங்க. நீங்கள் கையை தூக்கும் பொழுது மன்னிக்க விரும்புகிறதை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ அடுத்தது, நீங்கள் வேலை செய்யும் இடமோ, படிக்கும் இடமோ, உங்கள் வீட்டு பக்கமோ, அல்லது எங்காவது யாராவது உங்களை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி
நீங்கள் அந்த வேதனையில் இருக்கிறீர்கள். உங்கள் சுகத்துக்காக நீங்கள் மன்னிக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட யாராவது இருந்தால் கையை தூக்கி விட்டு கீழே போடுங்கள். அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி அன்பானவர்களே, இப்போ பெண்களுக்கு, சில பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல போகிறேன். சின்ன காலத்திலே, ஒன்றும் அறியாத பருவத்திலே, உங்கள் அப்பாவின் நண்பர் அல்லது உங்கள் சித்தப்பா அல்லது பெரியப்பா அல்லது மாமா அல்லது ஒரு சகோதரன், ஒரு ஒன்றுவிட்ட சகோதரன் அல்லது ஒரு மச்சான் அல்லது ஒரு அத்தான் அல்லது ஒரு அப்பாவின் நண்பன், அண்ணனின் நண்பன், இப்படி யாராவது வந்து உங்களை தொடக்கூடாத விதத்தில் தொட்டு உங்களை ஏதாவது தப்பான விதத்திலே உங்களை நடத்தி, அந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியாத குழந்தை பருவம் என்றபடினால் அந்த நேரத்திலே அது உங்களை பாதிக்கவில்லை. ஆனால் வளர்ந்த பிறகு உங்களை குறித்த ஒரு அருவருப்பு, இது ஒரு கெட்ட ஒரு விஷயமாக, உங்களை ஒரு பொருளாக, ஒரு பண்டமாக, ஒரு விபச்சாரியைப் போல ஒரு உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இன்று நீங்கள் ஒருவேளை திருமணம் செய்து பிள்ளை குட்டிகள் பெற்று பெரிய ஒருவராக இருக்கலாம், பேரன் பேத்திகளுடையவராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த விஷயம் உங்களை போட்டு தாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். எல்லாரும் கண்ணை முடிக்கிறீங்க ப்ளீஸ். இப்போ கடைசியாக வந்தவங்க கூட, டீச்சர்ஸ் நீங்களும் கண்ணை முடிக்கிறீங்க. யாரும் இந்த கைகளை பார்க்கக்கூடாது. இது கர்த்தரும் நானும் மாத்திரம் பார்க்கணும். நான் கூட பார்க்காட்டி பரவாயில்ல, கர்த்தர் மாத்திரம் பார்க்கணும். கையை தூக்கி கீழே போடுங்க. டக்குன்னு கீழே போட்டுருங்க. எஸ் லார்ட். இனி நான் குறிப்பிடாத வேறு யாராவது ஏதாவது செய்து உங்களுக்கு வலி வேதனை இருக்கிறது என்றால், பாஸ்டர் நான் அவர்களை மன்னிக்க விரும்புகிறேன், நான் நன்றாக இருப்பதற்காக கையை தூக்கி கீழே போடுங்க.